உலகத்தில் இப்படி இதுக்கு முன்னாடி எப்பயாவது நடந்திருக்குதா? யோசிச்சு பாருங்க பாப்போம். இஸ்ரேல் பிரதமருக்கு இப்படி ஒரு நிலையா? வேற நாட்டு பிரதமர்கள் ஜனாதிபதிகள் பயணம் போகல கைது பண்ணுவாங்களோ, அது பண்ணுவாங்களோ, இது பண்ணுவாங்களோ யோசிப்பாங்க. இஸ்ரேலுடைய பிரதமருக்கு ஐரோப்பாவினுடைய நாடுகளில் விமானத்தை தரையிறக்க முடியாத அளவுக்கு கேவலம் கெட்டு இப்பொழுது நெத்தன்யாகுவினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பிரதமராக இருக்கும் போதே அவருக்கு இன்னொரு நாட்டுக்கு பயணிக்க முடியாத நிர்பந்தம் வந்துவிட்டது. கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இன்றைய தினம் இந்த அதாவது கிட்டத்தட்ட 3 வீடுகளுக்குள்ள ஒளித்துக் கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய படைப்பிரிவுகள் மொத்தமாக கபருக்குள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசாவிலும் காசாவையொட்டி சர்வதேச அளவிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை 278வது நாளுக்குரிய தகவல்களை நாம் இன்றைய நாள் பார்க்க இருக்கிறோம். கடந்த 278 நாட்களாக காசாவிலே நடைபெற்று வரக்கூடிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் காசாவை சேர்ந்த மக்கள் சுமார் 10 தடவைகள் 9 மாதங்களுக்குள்ளாக அகதிகளாக அங்குமிங்கும் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார்கள். தைரல் வடக்கு காசாவிலிருந்து தெற்கு காசாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். தெற்கு காசாவிலிருந்து சென்ட்ரல் காசாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். சென்ட்ரல் காசாவிலிருந்து மீண்டும் நார்த் காசா வடக்கு காசாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். வடக்கில் இருந்து சுஜாயியாவிலிருந்து தைரல் பலாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். தைரல் பலாவிலிருந்து மீண்டும் ரஃபாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். ரஃபாவில் இருந்து மீண்டும் கான் யூனுஸுக்கு அனுப்பப்பட்டார்கள் என்று தொடர்ந்து ஒவ்வொரு இடமாக அலைக்கழிக்கப்படுகிறார்கள். உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை, வாழ்வதற்கு இடங்கள் இல்லை, படிப்பதற்கு பாடசாலைகள் இல்லை, தொழுவதற்கு பள்ளி வாயில்கள் இல்லை, இப்படி ஒன்றுமே இல்லை என்கிற நிலையிலும் ஒவ்வொரு இடமாக அலைக்கழிக்கப்படுகிறார்கள் பாலஸ்தீன காசாவினுடைய அப்பாவி மக்கள் என்கிற நிலையில் இதுவரைக்கும் கடந்த 278 நாட்களாக நடந்து வருகிற தாக்குதல்களில் 38,295 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற பாலஸ்தீன சுகாதார அமைச்சகத்தினுடைய தகவல் வெளியாகி இருக்கிறது. நாம் 2 நாட்களுக்கு முன்பதாக சொல்லி இருக்கிறோம், கொல்லப்பட்டவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ஒரு கணக்கீட்டின் பிரகாரம் 1,80,000 தாண்டி இருக்கலாம் என்கிற ஆய்வுகளும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தங்களுக்கு கிடைத்த செய்திகள் அடிப்படையில் 38,295 பேர் இன்று வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கும் வான்வழியாக நோட்டீஸ் துண்டு பிரசுரங்களை போட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். அதாவது வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்களை மீண்டும் வடக்கு காசாவிலிருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தைரல் பலாவில் இருக்கக்கூடிய மக்களையும் அதே நேரத்தில் ஜாயிதா பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என்கிற ஒரு அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எந்த இடத்திற்கு அவர்கள் பாதுகாப்பு தேடி செல்வார்களோ அந்த இடத்திலும் அவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள் என்பதையும் கடந்த 9 மாதங்களாக நாம் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி தாரிக் இப்னு ஜியாத், அதே போன்று உமர் முக்தார் ஆகிய வீதிகள் வழியாக மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அல் ராஷித் தெரு பகுதிகளுக்கும் வெளியேறுங்கள் என்கிற கட்டளை அந்த நோட்டீஸிலே இருப்பதை பார்க்க முடியும். அதே போன்று அல் வஹ்தா, ஹலீல் அல் வசீர் ஆகிய பகுதிகளுக்கும் தெருக்களை அந்த ரோடுகளை கடந்து ஜாய் டவுன் சிட்டி ரவுண்டான பகுதிகளுக்கும் செல்லுங்கள் என்கிற செய்திகளும் அந்த நோட்டீஸிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் 3 இடங்களை குறிப்பிட்டு இந்த 3 இடங்களுக்கு வெளியேறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல ஹமாஸ் இருக்கிறாங்க, அவங்களோட நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் இருக்கிறாங்க. இதே நேரத்தில் இவங்க எந்த இடத்துக்கு வெளியேறி போகிறாங்களோ அந்த இடத்துல இருந்து மீண்டும் வெளியேறுங்கள் என்று சொல்லுவார்கள். ஏன்னா அந்த இடத்தையும் அழிக்க போகிறோம்னு சொல்லுவாங்க. இப்படியே 9 மாதங்களாக அந்த மக்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். வல்ல ரஹ்மான் அவர்களை கைவிட மாட்டான் என்கிற உயரிய நம்பிக்கை அவர்களுக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. பிரார்த்தனைகளை மட்டும் மறவாமல் தொடர்ச்சியாக அந்த மக்களுக்காக கையேந்தி கொண்டே இருங்கள் என்கிற நிலையில் கடந்த 4 நாட்களில் 4 பாடசாலைகளை அழித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த 4 பாடசாலைகளும் எப்படி, எங்கு, எத்தனை பேர் கொல்லப்பட்ட நிலையில் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை தான் நீங்க பார்க்குறீங்க. குறிப்பாக சனிக்கிழமை இஸ்ரேல்
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் 16 பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சனிக்கிழமை அவங்க நடத்திய அட்டாக் நுசைராத் அகதிகள் முகாமில் நடத்தப்பட்டது. அந்த காட்சியை தான் கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க. இங்க இருக்கு நுசைராத். இந்த காட்சியை நீங்க முழுக்க பார்க்கலாம். காசாவே இரத்த கலர்ல அல் ஜசீரா காட்டி இருக்கிறாங்க. ஏன்னா காசாவில் இந்த பகுதியில் அத்தனையுமே அழிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவது சனிக்கிழமை நுசைராத்தில் இருந்த பாடசாலை மீது அட்டாக் நடைபெற்றிருக்கிறது. 16 பேர் அந்த இடத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்டவர்கள் இந்த இடத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் நடத்திய தாக்குதல் காசா சிட்டியில் இருக்கக்கூடிய பாடசாலை மீது நடத்தப்பட்டிருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், காசா சிட்டியில் இருக்கக்கூடிய ஹோலி ஃபேமிலி என்கிற ஒரு பாடசாலை, அந்த பாடசாலையில் தங்கியிருந்த மக்கள் மீது தான் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதிலும் 4க்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதற்கடுத்ததாக திங்கட்கிழமை அவர்கள் நடத்திய தாக்குதலில் மீண்டும் நுசைராத் அகதிகள் முகாம் பகுதிகளில் தான் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இந்த இடத்துல UNRWA நடத்துகிற பாடசாலை இருக்கிறது. ஏற்கனவே இந்த இடத்தில் தாக்குதல் நடத்தித்தான் 260க்கும் மேற்பட்டவர்களை கொன்று 700க்கும் மேற்பட்டவர்களை அவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாற்றியிருந்தார்கள். அதே நுசைராத்தில் இருக்கக்கூடிய UNRWA பாடசாலை மீது தான் மீண்டும் தாக்குதலை திங்கட்கிழமை நடத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அவர்கள் நடத்திய தாக்குதல் அபசான் என்கிற இடம், இது ரஃபா பகுதிகளிலே, கான் யூனுஸுக்கு நெருக்கமாக ரஃபா பகுதிகளிலே இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை. இந்த பாடசாலையில் அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலில் சுமார் 30 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படி தொடர்ந்து பாடசாலைகள் மீதும் பள்ளிவாயல்கள் மீதும் மக்கள் கூடுகிற இடங்களில் எல்லாம் அவர்கள் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கிருக்கிற சுதந்திர போராளிகளும் எதிர்வினை தாக்குதல்களை நடத்தினாலும் மொத்தமாக பொதுமக்களை அழிக்கிற காரியத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் நமக்கெல்லாம் தெரியும், ஜூலை இந்த மாதம் 24ஆம் தேதி அமெரிக்காவினுடைய காங்கிரஸிலே உரையாற்றுமாறு நெத்தன்யாஹுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு காங்கிரஸிலே சென்று உரையாற்ற இருக்கிறார். காங்கிரஸிலே உரையாற்ற வர வேண்டாம் என்று அங்கிருக்கக்கூடிய மனிதநேயமிக்கவர்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தாலும் தற்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய அழைப்பின் பேரில் தான் அவர் காங்கிரஸிலே உரையாற்ற இருக்கிறார். அதாவது உலகத்தில் நம்பர் 1 கிரிமினலை ரொம்ப நல்லவனாக காட்டுவதற்காக அமெரிக்கா இந்த காரியத்தை செய்கிறது. எது எப்படி போனாலும் இவருடைய பயணத்தை எப்படி அமைக்கவிருந்தார், இப்பொழுது எப்படி அமைத்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஐசிசியினுடைய அரெஸ்ட் வாரண்ட் இந்த கால பகுதிகளுக்குள் திடீரென்று வரலாம் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. நெத்தன்யாஹுக்கான ஐசிசி அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டால் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டினால் இந்த அரெஸ்ட் வாரண்ட் விடுக்கப்படுகிற நேரத்தில் கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டிலே அங்கம் வகிக்கக்கூடிய 124 நாடுகள் இவரை கைது செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அதிலும் குறிப்பாக இவருடைய பயணம் ஐரோப்பாவை தாண்டி இருக்கிற காரணத்தினால ஐரோப்பாவில் எந்த நாட்டில் இறங்கினாலும் அந்த நாடுகள் இவரை கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த அரெஸ்ட் வாரண்ட் இன்னும் கொடுக்கப்படல. அரெஸ்ட் வாரண்ட் கொடுங்க என்று சொல்லி ஜட்ஜஸ் அறிவிச்சிட்டாங்க. இன்னும் சில தாமதங்களோடு அது இழுபறியில் இருக்குது. ஆனா இஸ்ரேல் என்ன பயப்படுறாங்கன்னா, இந்த பயணம் நடைபெறுகிற நேரத்தில் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துட்டாங்கன்னா விமானத்தை நாடுகள் அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு தயாராக இருக்கிற நாடுகளில் இறக்க முடியாமல் போய்விடும். எனவே அப்படி இறக்குகிற நேரத்தில் நெத்தன்யாஹு கைது செய்யப்பட்டால் அது பாரிய பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்கிற அச்சம் காரணமாக அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மீண்டும் வேற ஒரு திட்டத்தை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த 124 நாடுகளை இறங்கினா தானே பிரச்சனை வரப்போகுது. அதனால நேரடியாக நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொண்டால் என்ன என்பதை கருத்தில் கொண்டு விமானம் டெல் அவிவில் இருந்து, இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல் அவிவில் இருந்து புறப்பட்டு நேரடியாக வாஷிங்டனுக்கு புறப்படும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி போகிற நேரத்தில் எங்காவது இடையில் ஒரு இடத்தில் விமானத்தை நேரடியாக பறக்காம இறங்கி ஃபியூல் அது மாதிரி தேவைகள் ஏற்படுகிற காரணத்தினால எங்க அவங்க நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தேடி பார்க்கும்போது ஐரோப்பிய நாடாக இருக்கிற ஹங்கேரி அல்லது செக் குடியரசுல தான் பயணப்பாதையில் இறக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த 2 நாட்டை தவிர்த்து எங்கேயுமே பிளைட்டை லேண்ட் பண்ண வேணாம், நேரடியாக வாஷிங்டனுக்கு போயிருங்க என்கிற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள்.
கொண்டிருக்கிறார்கள். செக் குடியரசை பொறுத்தவரையில் ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிற இஸ்ரேலுடைய பேஸ் வேற அங்க இருக்கிறது. அந்த செக் குடியரசுல போய் லேண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பி போவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்காங்க. இல்லன்னு சொன்னா யூரோப் கண்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியான ஹங்கேரியில இறங்கி நம்ம பயணிக்கலாம். இந்த ரெண்டு நாட்டை தவிர வேறு எந்த நாட்டிலையும் இறங்கிறாரா ராஜா? இறங்கினு சொல்ல தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த நேரத்தில் இந்த அரெஸ்ட் வாரண்ட் வரும் என்கிற சந்தேகமான நிலை இருக்கிறது. குறிப்பாக வழக்கறிஞர் கரீம் கான், ஐசிசியினுடைய பிரபல மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய கரீம் கான், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, அதே போன்று ஹமாஸினுடைய முக்கியமான தலைவர்களுக்கு இந்த அரெஸ்ட் வாரண்ட்டை பிறப்பித்து விடுங்கள் என்று சொல்லி மே மாதமே அறிவிச்சிட்டாரு. நீதிபதிகளுடைய குழு இவர்களுக்கு எதிரான அரெஸ்ட் வாரண்ட்டை கொடுப்பதற்கான சரியான நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இவருடைய பயண நேரத்தில் இந்த கைது வாரண்ட் கொடுக்கப்படலாம். ஏன்னா ஹமாஸுடைய தலைவர்களை பொறுத்தவரையில் அவங்க அமெரிக்காவுக்கு போக வேண்டிய தேவை ஏற்படாது. அவங்க அங்கே போகிறதும் இல்லை, சம்மந்தப்படுறதும் இல்லை. ஐரோப்பிய நாடுகளுக்கு அவங்க போகிறதும் கிடையாது. அவங்க போனாங்கன்னா ரஷ்யாவுக்கு தான் போவாங்க. ரஷ்யா இதுக்குள்ள பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு. ஆனால் நெத்தன்யாவுக்கு அப்படி அல்ல. இப்பொழுது நெத்தன்யாகுவின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பிரதமராக இருக்கும் போதே அவருக்கு இன்னொரு நாட்டுக்கு பயணிக்க முடியாத நிர்பந்தம் வந்துவிட்டது. இன்கேஸ் இவருடைய பிரதமர் பதவி போனால் ஜென்மத்தில் அவருக்கு இன்னொரு நாட்டுக்கு பயணிக்க முடியாது. போனால் அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்படுவார். இப்படி பயந்து பயந்து வாழ வேண்டிய நிர்பந்தம் உலகத்தில் இப்படி இதுக்கு முன்னாடி எப்பயாவது நடந்திருக்குதா? யோசிச்சு பாருங்க பாப்போம். இஸ்ரேல் பிரதமருக்கு இப்படி ஒரு நிலையா? வேறு நாட்டு பிரதமர்கள் ஜனாதிபதிகள் பயணம் போகல கைது பண்ணுவாங்களோ, அது பண்ணுவாங்களோ, இது பண்ணுவாங்களோ யோசிப்பாங்க. இஸ்ரேலுடைய பிரதமருக்கு ஐரோப்பாவினுடைய நாடுகளில் விமானத்தை தரையிறக்க முடியாத அளவுக்கு கேவலம் கெட்டு அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அத்தனையும் அல்லாஹ்வினுடைய அருள், உங்களுடைய பிரார்த்தனை என்பதையும் மறந்து விடாதீர்கள். இப்படியான ஒரு செய்தியும் இன்றைக்கு மிக முக்கியமாக இடம்பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கான இஸ்ரேலுடைய தூதுக்குழு தோஹா கத்தாரிலே சென்று இறங்கி இருக்கிறார்கள். எகிப்திலே பேச்சுவார்த்தையை முடித்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையாக தற்போது தோஹா கத்தாரில் போய் இறங்கியிருக்கிறாங்க. இன்றைய தினம் எகிப்தினுடைய ஜனாதிபதி அப்துல் ஃபத்தா சிசியோடு அமெரிக்க உளவு பிரிவினுடைய தலைவர் நேரடியாக சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்புகள் எல்லாம் ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தத்தை நோக்கி நகர்கிறதோ என்கிற ஒரு நம்பிக்கையை தந்து கொண்டிருந்தாலும், காசா யுத்தத்தில் ரெட் லைனை தாண்டி நாங்கள் வரமாட்டோம் என்ற ஒரு வார்த்தையையும் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லி இருக்கிறார். ஏன்னா நெத்தன்யாகுவை பொறுத்தவரையில் நம்ம அப்பலிருந்து சொல்ற ஒரு விஷயம்தான், நிரந்தர யுத்த நிறுத்தம் வந்துருச்சுன்னா நெத்தன்யாகு வீட்டுக்கு போகணும் பிளஸ் ஜெயிலுக்கு போகணுங்கிற நிர்பந்தம் இருக்கிறதுனால இப்படியான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்கிற நிலையில் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய பாராளுமன்றமாக இருக்கிற நெசட், இஸ்ரேல் பாராளுமன்றத்துக்கு நெசட்னு பெயர் சொல்லுவாங்க, நெசட்ல நடந்த ஒரு விவாதத்தின் போது இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய யோவ் கேலண்ட் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அக்டோபர் 7ஆம் தேதி முதல் நடத்தப்பட்டு வருகிற காசாவினுடைய தாக்குதல்களில் ஹமாஸினுடைய 60% போராளிகளை நாங்கள் அழித்து விட்டோம். எப்படி ஒரு நாளைக்கு 50 பேர் இந்த லிஸ்ட் சொல்லி வர்றாங்கல்ல, 50. இப்போ இந்த நியூஸ் எடுத்து போடுவான் பாருங்க, 60% ஹமாஸ் போராளிகள் காலி, ஹமாஸை துவம்சம் பண்ணிட்டாங்க, தூக்கி அடிச்சிட்டாங்க, அங்கே எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கொஞ்சம் தமிழ் ஊடகங்களும் தமிழ் இந்த யூடியூபர்ஸுகளும் என்ன செய்வாங்கன்னா உடனே அதுக்கு ஒரு வீடியோ போட வருவாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், 60% ஹமாஸினுடைய போராளிகளை அவர்கள் அழித்து விட்டார்கள் என்பது உண்மையாக இருந்தால் மீண்டும் எப்படி வடக்கு காசாவில் சண்டை நடைபெறுகிறது, மீண்டும் எப்படி சுஜாயியாவுக்குள் சண்டை நடைபெறுகிறது, மீண்டும் எப்படி தைரல் பலாவிலே சண்டை நடக்கிறது, மீண்டும் எப்படி கான் யூனுஸிலே சண்டை நடைபெறுகிறது, மீண்டும் எப்படி ரஃபாவிலே தாக்குதல் நடக்கிறது. 60% தான் காலியே. அப்போ 40% வச்சுட்டு ஓடி ஒளிஞ்சிடணும்ல அவங்க. அப்போ எப்படி திருப்பி அது இன்னைக்கு சில வீடியோ இருக்குது, டப் அண்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க, எப்படி நடந்திருக்குது என்பதை பாருங்கள். சுற்றி வளைச்சி காண்றவனெல்லாம் அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அட்டாக் நடக்கும்போது என்னன்னா தங்களுடைய மக்களை திருப்திப்படுத்த 60% காலி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. 60% நீங்கள் காலி பண்ணியிருந்தா உங்கள் ஆக்களை நீங்கள் மீட்டுக்கிட்டு வந்திருக்கணும்ல, மீட்டுக்கிட்டு வர முடிஞ்சுதா? அது நடக்கலைல்ல. இன்னும் 120 பேர் அங்கே தானே இருக்கிறான். அப்போ என்னென்னா அந்த நாட்டு மக்களை ஒரு ஆறுதல் படுத்துறதுக்காக ஆசுவாசப்படுத்துறதுக்காக இந்த பார்லிமெண்ட்டில் போய் 60% ஹமாஸ் காலி, அப்போ 40% தானே, அதை அசால்ட்டாக பண்ணிடலாம்ல உங்களுக்கு.
அது நடக்குமா? பச்சை பொய்யாக இந்த செய்தி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்றைய தினம் 60% கதையை சொன்னதோட காசாவில் எப்படி அட்டாக் நடைபெறுகிறது என்கிற ஒரு துல்லியமான வீடியோவை ஹமாஸ் வெளியிட்டிருக்கிறது. அந்த வீடியோவை நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் எப்படியான தாக்குதல்கள் எல்லாம் நடைபெறுகிறது என்பதை ISW CTP ஆகிய வார் கண்காணிப்பு அமைப்புகளும் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் ஹமாஸ் அதே போன்று அங்கிருக்கக்கூடிய ஜிஹாத் அல் இஸ்லாமிக் மூவ்மெண்டினுடைய ஆயுத பிரிவாக இருக்கிற அல் குதுஸ் பிரிகேட் உள்ளிட்டவர்களும் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக காசாவுக்குள்ள தால் அல் ஹவா பகுதிகளில் தீவிரமான சண்டைகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஹமாஸினுடைய ஸ்னைப்பர் அட்டாக் டீம் களத்தில் இறங்கி தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அந்த வீடியோக்களை தான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் தால் அல் ஹவா பகுதிகளுக்காக ஹமாஸும் அதே போன்று பாலஸ்தீனுடைய இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்டினுடைய போராளிகளாக இருக்கக்கூடிய அல் குதுஸ் பிரிகேடும் இணைந்து தெர்மோபெரிக் வகையிலான ஏவுகணை ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் மீது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ISW CTP ஆகிய சர்வதேச வார் கண்காணிப்பு அமைப்புகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் பாரிய அளவில் நடத்தியிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள். அதே மாதிரி இன்றைக்கு தெற்கு ரஃபா நகரத்தில் நடைபெற்ற சண்டையில் PIJ பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்டினுடைய ஆயுத பிரிவாக இருக்கக்கூடிய அல் குதுஸ் படையணியும் கஸ்ஸாம் பிரிகேடும் இணைந்து நடத்திய தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக பாரிய மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அதுவும் நெருக்கமாக நின்று இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காசா பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய எல்லைக்குள்ளாக இன்றைய தினம் நிறைய ராக்கெட்டுகள் ஏவப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் ISW மற்றும் CTP ஆகிய சர்வதேச யுத்த கண்காணிப்பு அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இன்றைய தினம் அதாவது கிட்டத்தட்ட 3 வீடுகளுக்குள்ள ஒளித்துக் கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய படைப்பிரிவுகள் மொத்தமாக கபருக்குள் அனுப்பப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, இந்த வீரன் நாங்கள்லாம் எப்படி தெரியுமா என்று சொல்றவங்க ஒன்றோ வான்வழியாக வந்து குண்டை போடுறது, இல்லைன்னா ஒழிச்சுக்கிட்டு நிற்கிறது. இப்போ நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், சுஜாஇயாங்கிறது ரொம்ப ரஷ்ஷான ஒரு பகுதி, நிறைய கட்டிடங்களை கொண்ட பகுதி. அந்த பகுதிகள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், எப்படியாவது போய் ஒழிச்சுக்கிறோம், கொஞ்சம் நேரமாக ரெஸ்ட் எடுத்துக்கிறோங்கிற மாதிரி இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் 10 பேர் 15 பேர் 20 பேர் என்கிற அளவில் ஒரு பெரிய படைப்பிரிவே என்ன பண்ணுவான்னு கேட்டால், ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒழிச்சுக்கிறோம். இதை எங்கள் தூரத்தில் இருந்து கேமரா மாட்டி வச்சிருக்கிறாங்க. எல்லா பகுதிகளிலையும் கேமராவில் கண்காணிக்கிறாங்க. ஹமாஸ் கண்காணிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டுக்குள்ளே போய் ஒழிச்சு முடிய அந்த முழு வீட்டையும் சேர்த்து அவங்கள காலி பண்ணுறாங்க. இன்றைக்கு இப்படி 3 பாரிய படைப்பிரிவுகள் அளிக்கப்பட்டிருக்கிற. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக மெஷின் கன்களை கொண்டும் காசாவில் இருக்கக்கூடிய சுஜாஇயா பகுதிகளில் அவர்கள் ஒரு வீட்டுக்குள் போய் ஒழித்திருந்த நேரத்தில் அந்த வீட்டையும் மொத்தமாக நாங்கள் அளித்திருக்கிறோம், அங்கே இருக்கிற அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு நேருக்கு நேராக தால் அல் ஹவா பகுதிகளில் ஸ்னைப்பர் அட்டாக் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரம் அல் ஹவாசி மசூதிக்கு பக்கத்தில் நடைபெற்ற தாக்குதல்களில் டேண்டம் வகை குண்டுகள் மூலமாக இன்றைய தினம் வீட்டுக்குள் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கிற அதே நேரம் கஸ்ஸாம் பிரிகேட் தொடர்ந்து இன்னொரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. TBG ஷெல் வகை மூலமாக வீட்டுக்குள் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய முழு கூட்டத்தையும் அழித்திருக்கிறோம் என்கிற மொத்தத்தில் 3 வீடுகளுக்குள் இருந்த 3 குரூப்பை அவங்க அழிச்சிருக்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான தாக்குதல்களும் இன்றைக்கு நடந்து வருகிற அதே நேரத்தில் காசாவில் நடைபெற்ற சண்டையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய மிக முக்கியமான கமாண்டர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு பல நாட்களுக்கு பிறகு ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க இஸ்ரேல் இராணுவம். இவ்வளவு பேர் கொல்லப்படுவாங்க, அதையெல்லாம் மறைச்சிருவாங்க. ஆனால் இது சிலதை மறைக்க முடியாதுன்ற நிலையில் என்ன செய்யறான்னு கேட்டால், எங்களுடைய கமாண்டர் கொல்லப்பட்டிருக்கிறாரு இஸ்ரேல் இராணுவம் இன்றைக்கு அதை அறிவிச்சிருக்கிறாங்க. மேஜர் மக்லன் என்கிற ஒரு பிரிவு, அது அந்த பிரிவில் இருந்த ஒரு கமாண்டர் தான் இன்றைக்கு சென்ட்ரல் காசாவில் நடந்த சண்டையில் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படி பலவிதமான தாக்குதல்களும் இன்றைக்கு காசாவுக்குள் நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக காசாவுக்குள் நடைபெற்று வரக்கூடிய இந்த தாக்குதல்களால் பாரிய சிக்கல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் சந்தித்தும் இருக்கிறது, சந்தித்துக் கொண்டும் இருக்கிறது என்கிற நிலையில தான் என்ன நடக்கிறது நார்த் பகுதிகளில் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகளில் ஹெஸ்புல்லாக்கள் தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்துகிறார்கள்.
ஹிஸ்புல்லாஹ்வுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நாங்கள் எக்காரணம் கொண்டும் யுத்தத்தை நிறுத்தவே மாட்டோம், காசாவில் யுத்தம் நின்றால் மாத்திரம்தான் நாங்கள் யுத்தத்தை நிறுத்துவோம் என்கிற செய்திகளையும் அவர் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களையும் இன்றைய நாளிலும் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேடு என்ன தாக்குதல்களை எல்லாம் நடத்தி இருக்கிறது என்கிற ஒரு சில வீடியோக்களை நாம் பார்க்க முடியும். மேலதிக வீடியோக்களை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் சென்று பார்க்க முடியும். அந்த வீடியோக்கள் என்ன என்பதை கவனியுங்கள். இன்றைக்கு சராயா அல் குதுஸ் நிறைய தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி நடத்தி இருக்கிறார்கள். அதனுடைய வீடியோ காட்சிகளை தான் போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 நிமிடங்களுக்கு மேலாக ஓடக்கூடிய வீடியோ இது. இதில் அவங்க தாக்குதல் நடத்திவிட்டு எந்த பகுதிகளில் அட்டாக் நடைபெறுகிறது என்கிற வீடியோவையும் இதில் இணைச்சிருக்கிறாங்க. நீங்கள் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல தாக்குதல் நடைபெறுகிறது என்பதை சுட்டி காட்டுறாங்க. இந்த இடங்கள் அவங்க அங்கே நடத்தக்கூடிய அவங்க போடுகிற அந்த தாக்குதல்கள் இங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய பகுதிகளை இலக்கு வைத்து இதுக்குள்ள அவங்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறத அவங்க ஆல்ரெடி அறிஞ்சிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதலுடைய காட்சிகளை தான் இன்றைக்கு அல் குதுஸ் பிரிகேட் இந்த வீடியோவில் வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்க வீடியோக்களில் இந்த வீடியோ ஜெனின் இது வந்து காசா கிடையாது. காசாவுக்கு அடுத்த தரப்பில் இருக்கக்கூடிய மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஜெனின் பகுதி. ஜெனினுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் எவ்வளவு அநியாயம் பண்ணுறானுங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெனினில் இருக்கக்கூடிய மெயின் ரோடை வந்து மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க, அழிச்சிருக்கிறாங்க, நாசப்படுத்தி இருக்கிறாங்க. அதனுடைய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், ஜெனினில் இருக்கக்கூடிய மெயின் ரோடை எவ்வளவு அழிவுக்குள் உட்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை ஒரு பக்கத்தால் மக்களுக்கு ஒரு பக்கத்தால் மட்டும்தான் நார்மலாக போகிற விதமாக இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து அந்த மெயின் ரோடையை தோண்டி எடுத்து வீசி இருக்கிறாங்க. மொத்தமாக இன்றைக்கு அல் ஜசீரா இதனுடைய ட்ரோன் போட்டோ ஃபுட்டேஜ்களையும் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம், வெஹிக்கிள்ஸ் வந்து தொடர்ந்து போக முடியாத அளவுக்கு அந்த நிலைமையை மாற்றி இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய பகுதிகளை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோவினுடைய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்க, ஆசாமிகள் 3 பேர் இந்த இடத்துல வர்றாங்க. வரும்போது கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள் அவர்கள் மேலே நேரடியாக அட்டாக் பண்ணுகிற காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடியவர்களை கவனித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஸ்னைப்பர் அட்டாக் செய்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் வெளியிடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒருவன் கொல்லப்படுகிற காட்சி இதில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். இதனுடைய தெளிவான வீடியோவை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் பார்க்க முடியும். இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு இன்னும் ஒரு வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோ மீண்டும் அவர்களுடைய இன்னொரு பகுதியை ரெக்கார்ட் செய்திருக்கிறது. நேற்று நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், கோலான் ஹைட்ஸில் இருக்கக்கூடிய பகுதிகளை அவங்க போய் வீடியோ பண்ணி வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவர்களுடைய பேட்டரி மயன்டோமுடைய பேட்டரி, அதே நேரத்தில் அவர்களுடைய நஹாரியா பகுதி, ஹைஃபா, அந்த பகுதிகளில் என்னென்ன எங்கெங்கே இருக்குது, ரேடார் சைட் இருக்குது, அஸ்ட்ரா பகுதிகளில், இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலையும் என்னென்ன இருக்குதுங்கிறத அவங்க துல்லியமாக எடுத்து காட்டியிருக்கிறாங்க. இந்த பகுதிகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து அட்டாக் பண்ணுவோம் என்பதைத்தான் அவர்கள் எச்சரிக்கையாக கொடுத்துருக்கிறார்கள். இதெல்லாம் புதிய பகுதிகளாக அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படி இருக்கிறது நிலைமைங்கிறத பாருங்கள். ஒவ்வொரு பகுதிகளிலையும் அவர்கள் துல்லியமாக கவனித்து இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான வீடியோவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய புல்டோசர்கள், ரோடு எல்லாம் உடைச்சிக்கிட்டு வருகிற 2 புல்டோசர்கள், பெரிய புல்டோசர் பார்த்தீங்கன்னா இது D9 வகை புல்டோசர் என்று சொல்லுவாங்க. இதில் சிறிய வகை ஒன்றும் இருக்கிறது, பெரிய வகையான புல்டோசர்கள் பார்ப்பதற்கே பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த புல்டோசர்களை அழிக்கக்கூடிய காட்சிகளை தான் அவங்க காட்டுறாங்க. ஏன்னா இந்த புல்டோசர்களை வச்சு தான் கட்டிடங்களையும் வீதிகளையும் அவர்கள் அழித்து நாசமாக்குகிறார். இந்த இடத்துல 2 புல்டோசர்கள் அழிக்கப்படுகிறது. இயங்க முடியாத அளவுக்கு அவை துவம்சம் செய்யப்படுகிற காட்சிகளை தான் அவர்கள் இதிலே காட்டுகிறார்கள். இந்த அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய வெஹிக்கிள் அட்டாக் பண்ணக்கூடிய காட்சி அவங்க துல்லியமாக காட்டுகிறார்கள். அந்த இடத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஒரு வெஹிக்கிள் அழிக்கப்படுகிறது. அந்த காட்சியை தான் நீங்கள் இதில் பார்க்க முடியும். அதே மாதிரி அவங்க தொடர்ந்து பல இடங்களில் நடத்தக்கூடிய தாக்குதல்களுடைய காட்சிகளை தான் இதில் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஓடுகிற காட்சிகள் அவங்க காட்டுறாங்க. அவங்களையெல்லாம் இலக்கு வச்சு அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகளை தான் காட்டுறாங்க. இதெல்லாம் கேமரா மூலமாக பதிவு செய்யப்பட்டு அவங்க எங்கெங்கே இருக்கிறாங்கிறத அடையாளம் கண்டு இந்த இடத்துல இருக்கிறாங்கன்றதோட தூரத்தில் இருக்கிறதுனால அந்த கேமரா ஓவர் ஜூம் போயிருக்கிறாங்க. அவங்க எந்தெந்த இடத்துல எப்படி நடக்குதுங்கிறத காட்டுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்களை இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தனியாக காட்டுறாங்க. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இந்த பில்டிங்குள்ளே எங்கே போய் ஒழிச்சிருக்கிறாங்கிறதெல்லாம் பார்த்து அந்த பில்டிங்குள்ளே இருக்கக்கூடியவங்களை அழிக்கக்கூடிய காட்சிகள் அவங்க காட்டுறாங்க. இந்த சில பகுதிகள் உங்களுக்கு மறைச்சு தான் காட்ட முடியும், முழுமையாக காட்ட முடியாது. ஆனால் இந்த இடத்துல அந்த கட்டிடத்துக்குள் இருந்தவர்கள் அழிக்கப்படுகிற காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி நிறைய தாக்குதல்கள் இன்றைக்கும் நடைபெற்றிருந்தாலும் நாம் ஒரு சில வீடியோக்களை மட்டும்தான் இதிலே பார்க்க முடியும் என்கிற காரணத்தினால தான் ஒரு சில வீடியோக்களை இங்கே போட்டு காட்டியிருக்கிறோம். எனவே பாலஸ்தீன சுதந்திர போராட்டம்
போராட்டம் 278 நாட்களை தாண்டி வீரியமாக நடந்து வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை. ஆனால் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வதிலிருந்து பின்வாங்கி விடாதீர்கள். அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் அந்த மக்களுக்காக குனூத்து நாசிலாவை ஓதி வாருங்கள். குனூத்து நாசிலா என்றால் என்ன என்கிற தனியான வீடியோ நம்முடைய சேனலில் இருக்குது, பார்க்காதவர்கள் அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிற நிலையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நம்முடைய ரஸ்மின் MISC ஷார்ட்ஸ் என்கிற இன்னொரு சேனல் இருக்கிறது. அந்த சேனலுடைய லிங்கையும் நம்முடைய டெலிகிராம் அதே போன்ற வாட்ஸ்அப் நம்முடைய ஃபேஸ்புக் தளங்களில் நம்ம வெளியிடுவோம். அதுலேயும் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சில தகவல்கள் அதிலேயும் நம்ம பகிர்வதற்காக இருக்கிறோம். எனவே அந்த தகவல்களையும் உடனுக்குடன் பார்த்து இந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோமாக. ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக. தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டு முற்றுமுழுதான அமைதியான ஒரு தேசமாக இந்த உலகம் ஜொலிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.